எப்போதகத்தின் நினைவார்க்கும் இடரில்லை கைப்போதகத்தின் கழல். விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள். முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னீரு தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. மயிலம் மாமலையில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானையும் முருகரது அருள் பெற்ற வணக்கத்திற்கும் வழிபாட்டிற்கும் உரிய 20ஆம் பட்டம் குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி கமலங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கிக் கொள்வதில் பெரிதும் மகிழ்வு கொள்கின்றேன். கல்லூரியின் செயலரையா அவர்களுக்கும் முதல்வரையா அவர்களுக்கும் தமிழ்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் பெருமக்கள் அவர்களுக்கும் கம்பன் கழக நிர்வாகிகளுக்கும் கம்பன் கழக பொதுச் செயலாளர் திருமதி ஞானஜோதி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். திடீர் என்று கம்பன் ஐம்பெரும் விழாவில் எனக்கு கிடைத்த வாய்ப்பு. கவியரங்கம் கேட்டிருக்கோம், பட்டிமன்றம் கேட்டிருக்கோம், வழக்காடு மன்றம் கேட்டிருக்கோம். மயிலம் தமிழ் கல்லூரியில் சொல்லரங்கம் என்பது இதுதான் முதல் நிகழ்வு. சொல்லரங்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சொல்லரங்கத்துக்கு தலைமை தாங்கக்கூடியவர் கையில் 5 விதமான இல்லை அதற்கு மேற்பட்ட தலைப்புகள் வழங்கப்படும். நடுவர் அவர்களினுடைய மனதில் எந்த தலைப்பு தோன்றுகின்றதோ அந்த தலைப்பை அவர் சொன்னவுடன் யார் பேச வேண்டும் என்று சொல்கிறோமோ அவர்கள் வந்து பேச வேண்டும். பேசக்கூடியவர் என்ன பொருண்மையில் பேசுகின்றாரோ அதிலிருந்து ஒரு தலைப்பை எடுத்து அடுத்த மாணவர்களுக்கு வழங்குவது என்பது சொல்லரங்கத்தினுடைய அமைப்பு. அந்த அடிப்படையில் இப்பொழுது நடைபெறக்கூடிய சொல்லரங்கத்தில் கம்பனின் கதை மாந்தர்களும் அவர்தம் மாண்புகளை விளக்குவோரும் என்ற தலைப்பில் சொல்லரங்கம் நடைபெறுகின்றது. இந்த சொல்லரங்கத்தில் கிட்டத்தட்ட 6 மாணவிகள் பங்கேற்றிருக்கின்றார்கள். இந்த நிகழ்வை சிறப்பாக நமக்கு நடத்தி தருவதற்காக மேடம் ரம்யா அசோக் என்பவர் நிறுவனர் ரம்யா கல்வி அறக்கட்டளை மற்றும் தொண்டு நிறுவனம் சென்னையிலிருந்து வருகை தந்திருக்காங்க. அவர்களை கம்பனின் உடைய முக்கியமான கதை மாந்தர்களாக இருக்கக்கூடிய அனுமன், ஜடாயு, பரதன், சீதை, கும்பகர்ணன், மண்டோதரி என்ற 2ஆம் நிலை கதை மாந்தர்களை தேர்ந்தெடுத்து தலைப்புகளை கதை மாந்தர்களை கொடுத்திருக்கின்றார்கள். அந்த நிகழ்வினை சிறப்பாக நடத்தி தரும்படி திருமதி ரம்யா அசோக் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஐம்பெரும் விழாவிற்கு வருகை தந்திருக்கிற ஆன்றோர் பெருமக்களுக்கும் சான்றோர்களுக்கும் இளைய ரத்தம் பாய்ச்சப்பட்டது போல இங்கு வந்து அமர்ந்திருக்கிற என் அன்பு தங்கைகளுக்கும் எல்லோருக்கும் பணிவான வணக்கங்கள். எங்கள் குழந்தைங்களை எப்போவுமே வழி நடத்துகிற ஆசான் நம்முடைய பாலசீனிவாசன் ஐயா அவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கம்பன் கழகங்கள் பாரம்பரியமாக நிகழ்வுகளை நடத்தி கொண்டு வருகிற போது எல்லா மேடைகளிலும் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இலக்கியங்களை அடுத்த தலைமுறை கைகளில் கொண்டு போய் சேர்க்கணும், அதுக்காக தான் இந்த விழாக்கள் நடத்தப்படுகிறது என்று சொல்கிற போது எனக்கு தெரிந்து முதன்முறையாக மாணவர்கள் கையில் ஒரு சொல்லரங்கம், அதுவும் பள்ளி மாணவர்கள் கையில் சொல்லரங்கம் கொடுத்தது நம்முடைய ஜோதி அம்மா அவர்கள் தான். அவர்களுக்கு இந்த பொருளில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு போட்டிக்காகவோ நிகழ்வுக்காகவோ கம்பராமாயணத்தை அவங்க படிக்கிற போது பேரண்ட்ஸ் எல்லாருமே என்கிட்ட கேட்டாங்க, மேம் திருக்குறள் மனப்பாட செயல் படிக்க வைக்கிறதுக்குள்ளே நாங்கள் படுற பாடம் எவ்வளோ பெருசு, நீங்கள் பாட்டுக்கு கம்பன் கழக மேடைன்றீங்க, அழைப்பு இதில் பார்த்தா அங்கே நடத்துகிற அமைப்புகளை பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்ற கேள்வியை பெற்றோர்கள் கேட்கிற போது, இல்லை, இந்த இலக்கியங்களை இளைஞர்கள் கையிலும் பள்ளி மாணவர்கள் கையிலும் கொண்டு சேர்க்க முடியும் என்கிற நம்பிக்கையோடு இந்த வாய்ப்பை நாங்கள் வாங்கினோம்.
ஜோதியம்மா வந்துட்டீங்களா, நிகழ்வுக்கு வந்துட்டிங்களா, பாதுகாப்பாக வந்துட்டிங்களா, சாப்பிட்டீங்களா, இப்படி கவனிச்சாங்களே தவிர ஒரு வார்த்தை கூட அம்மா பிள்ளைங்க நல்லா பேசிடுவாங்களா, படிச்சுட்டாங்களா, பெரிய விழா எப்படின்றத கேட்கல. ஒரு முறை கொடுத்தோடனே நம்பிக்கையாக இந்த இலக்கியத்தை நம்ம இன்னும் கொடுத்தாங்க. கம்பராமாயணத்தை நாம் ஏன் இளைஞர்கள் கையில் கொடுக்க வேண்டும் என்கிற கேள்விக்கு வாழ்வியல் நெறி, எப்படி வேணாலும் வாழலான்றது விலங்குகள் கூட வாழ்கிற வாழ்க்கை தான். ஒரு கட்டுப்பாட்டுக்குள் 2 கரைகளுக்குள் போகிற போதுதான் அது ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. புல்லாங்குழலின் காற்று கூட துளைகளுக்கு தன்னை உட்படுத்தி கொள்கிற போதுதான் இசையாக மாறுகிறது. நம் காட்சிகள் கூட கண்களினுடைய 2 இமைகளுக்கு கட்டுப்படுகிற போதுதான் அது திறம்பட காட்சிகளாக மாறுகிற போது இலக்கியங்கள் நமக்கு வழிகாட்டுதலையும் கட்டுப்பாடுகளையும் கொண்டு இதன்படி இப்படித்தான் வாழ வேண்டும். அப்பா கடவுளே இப்படி சோதிக்கிறேன் நம்ம கேட்குறப்போ கடவுள் மனிதனாக வடிவெடுத்து அந்த சோதனையை கடவுளும் அனுபவிச்சாரு. ஒவ்வொரு கதாபாத்திரங்கள் மூலமாக கம்பர் என்ன சொல்ல வருகிறார்? ரொம்ப எளிமையாக மாணவர்கள் அவர்களுடைய பார்வையில் தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க இருக்கிறாங்க. மாணவர்களுடைய நிறைவு பகுதியில் என்னோடய கருத்தை நான் தொகுப்புரையாக வழங்க இருக்கிறேன். எல்லாத்தையும் மாரி பின்னாடி இருக்க தங்கச்சிங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், எல்லோரும் கொஞ்சம் முன்னாடி உட்காரலாம். இங்கு நாங்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை விட எப்படிப்பட்ட ஆன்றோர் பெருமக்களிடம் எங்கள் பிள்ளைகள் பேச போகிறார்கள்னு ஒன்று. அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் நம்முடைய லைவில் பார்த்துட்டு இருக்க எல்லா அறிஞர் பெருமக்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் சொல்லி, முதல் பேச்சாளராக நம்ம எப்போவுமே அனுமன், ராமர்னா அனுமர், அனுமர்னா ராமர், அப்படி இந்த ஒரு விழாவை தொடங்கி வைக்கிற முதல் கதாபாத்திரமாக தெய்வமாக இருக்கிற அனுமனை பற்றி உரையாற்றுவதற்காக செல்வன் முகில்மொழியன். அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, தொடர்ந்து ஐயாவினுடைய பாலசீனசன் ஐயாவினுடைய வழிகாட்டுதல் படி 3 ஆண்டுகளாக சேக்கிழார் விழாவில் சொற்பொழிவாற்றுகிறார். சொல்வல்லோன், சொல்லின் செல்வன் போன்ற பல விருதுகளையும் இலக்கிய பேச்சு போட்டிகளில் தொடர்ந்து செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் இலக்கியங்களை ஷார்ட்ஸாக எடுத்து இன்றைக்கி இளைஞர்கள் கிட்ட கொண்டு போகிறாங்க. அந்த பதிவில் இந்திய நிறுவனத்தினுடைய சார்பில் பேசிய மாணவர்கள் இவர்கள் அனைவருமே. செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தினுடைய தேர்வு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி தன்னகத்தே திறமைகளை கொண்டிருக்கிற செல்வன் முகில்மொழியன் வேலம்மாள் வித்யாலயா சென்னை காரம்பாக்கத்தில் படிக்கிறார். அவர் அனுமனை பற்றி உரையாற்றுவதற்காக சொல்வல்லோன் முகில்மொழியன் அவர்களை மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் முகில்மொழியன். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சொல்லின் செல்வன் அனுமன். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலார் தம்பால் அஞ்சிலே ஒன்று வைத்தான், அவன் எம்மையளித்து காப்பான். கம்பராமாயணம் என்னும் மிகப்பெரிய காவியத்தில் ராமபிரானின் வெற்றிக்கு அச்சாணியாக இருந்தவர் அனுமன் தான். அனுமனை பற்றி பேசும் பொழுது கம்பர் சொல்கின்றார், சொல்லின் செல்வன், தொண்டர் நாயகன் என்று புகழ்கின்றார். அறிவும் ஆற்றலும் கலந்த ஒரு மேதையை அனுமனிடம் மட்டுமே நாம் காண முடியும். ஒரு தூதன் எப்படி பேச வேண்டும் என்பதற்கு அனுமன் ஒரு சிறந்த உதாரணம். ராமர் அனுமனை முதலாக பார்த்த பொழுது அனுமன் காட்டிய தெளிவு ராமரை வியக்க வைத்தது. அனுமன் பேசி முடித்ததும் ராமர் லக்குவனிடம் கூறுகின்றார், இல்லாத உலகத்து எங்கும் ஈங்கு இவன் இசைந்த கல்வி சொல்லாதது இல்லை, ஏனை சொல்லுக்கு எல்லை இல்லை, நல்லோரும் இவன் பால் வந்தார், நல்நெறி அவதி இஃதாள், வில்லாரும் இவனை ஒத்தார், வேதம் ஓர் வடிவம் கொண்டான் என்று கூறுகின்றார். தம்பி, இவன் பேசும் பொழுது ஒரு பிழை கூட இல்லை. இவன் 4 வேதங்களை
இவன் சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் தெரிகின்றது என்று கூறுகின்றார். வில்லினை போன்றவன் வெற்றி வேந்தன், சொல்லின் செல்வன் மைந்தன் என்று ராமர் தான் முதலாக அனுமனுக்கு சொல்லின் செல்வன் என்ற பெயரை வைக்கின்றார். சீதையை இலங்கையிலே கண்டு திரும்பிய அனுமன் ராமரிடம் வந்து சீதையை கண்டேன் என்று சொல்லாமல் கண்டேன் சீதையை என்று கூறுகின்றான். கண்டனன் கற்பனு கணையை கண்களால் தெந்திரை அலைகடல் இலங்கை தென்னகர் அண்டர் நாயகே இனி அவலம் எய்தலை பண்டையனின் பெரும்பதம் படைத்திடாள் என்று கூறுகின்றார். அதாவது ராமரின் இதயம் படபடக்கும் அந்த ஒரு நொடியை தவிர்க்க முயன்ற அந்த தெளிவுதான் அனுமனை சொல்லின் செல்வனாக்கியது. அனுமனின் சொல்லாற்றலுக்கு உயிர் கொடுப்பது அவனுடைய ஒப்பற்ற பக்தி தான். அனுமனின் பக்தி என்பது வெறும் மந்திரம் சொல்வதல்ல, அதை செயலில் காட்டுவது. அனுமன் நினைத்திருந்தால் தானாகவே இலங்கையை அழைத்திருக்க முடியும். ஆனால் என்னுடைய தலைவனின் ஏவலுக்காக காத்திருக்கும் ஒரு சிறிய தொண்டன் என்று தன்னை மிகவும் எளிமைப்படுத்திக் கொண்டார் அனுமர். அசோகவனத்திலே அனுமன் சீதையை காண சென்ற பொழுது அங்கு ராவணன் சீதையை மிரட்டி கொண்டிருந்தான். அதை மரத்தின் மேல் அமர்ந்து கொண்டிருந்து பார்த்து கொண்டிருந்த அனுமனுக்கு கோபம் எழுகின்றது. ஆனால் சமயம் வரும் வரை காத்திருக்க வேண்டும் என்று அவன் தெளிவுடன் யோசிக்கின்றான். விபீடனன் ராமரிடம் சரணடைய வந்த பொழுது எல்லோரும் அவனை சந்தேகத்தோடே பார்த்தனர். ஆனால் அனுமன் மட்டும் அவருடைய முகக்குறிப்பை வைத்து அவன் நல்லவன் என்று ராமரிடம் வாதாடுகின்றான். உள்கரந்த உரையும் நெஞ்சின் உறைவிட பான்மை உண்ணி விழ்கரந்த இழாமை வேண்டும் வேற்றுமை விளக்கலுற்றாம் மல்கரந்த ஒளிரும் தோளாய் மைந்தன் தன் வதனம் நோக்கி ஒள்கரந்த ஒளி நெஞ்சு ஒளி இவர்க்கு உளது என்றான் என்று அவருடைய முகத்தின் அடையாளம் கொண்டு இவனை நல்லவன் என்றேன் என்று ராமரிடம் வாதாடுவதை கம்பர் நமக்கு பாடலின் வழியாக கூறியிருக்கிறார். அனுமன் சொல்லால் ராமரை தேற்றினான், செயலால் காப்பாற்றினான். ஆம் நண்பர்களே, போர்க்களத்திலே லக்குவணன் கீழே மயங்கி விழுந்த பொழுது அதை பார்த்து தன்னுடைய பக்தியை வைத்து சஞ்சீவி மலையே தூக்குகின்றார். இப்படிப்பட்ட ஒரு பக்தனுக்கு ராமரால் என்ன செய்ய முடியும்? என்ன செய்தாலும் அனுமனின் பக்திக்கு ஈடாகுமா? அனுமனை பற்றி நன்கு தெரிந்த ராமர் பட்டாபிஷேகத்தின் போது எல்லோரையும் அழைத்து ஒரு பரிசு கொடுக்கின்றார். அனுமன் வரும் பொழுது மட்டும் அவர் என்ன பரிசு கொடுத்தார் தெரியுமா? தன்னையே பரிசாக கொடுத்தார். ஒரு உண்மையான பக்தனுக்கு தன் குருவின் அரவணைப்பை விட வேறு எதுவுமே பெரிதில்லை என்று கம்பரும் ராமரும் அனுமனும் கம்பராமாயணமும் நமக்கு நிரூபித்து காட்டியிருக்கும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.